கருவில் உள்ள குழந்தையின் உடல் எடையை அதிகரிக்க இந்த உணவுகளை சாப்பிடுங்க. வாங்க இதனை பற்றி இந்த பதிவுல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு தாய்க்கும் தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையை ஆரோக்கியமாகவும், நல்ல உடல் எடையுடனும் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்யும். பிறக்கும் குழந்தையின் ஆரோக்கியமான உடல் எடையானது 2.75 ஆகும். இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் குறைவான எடையுள்ள குழந்தை பிறக்கிறது. இது மாறிவரும் நமது வாழ்க்கை முறை சார்ந்த ஒரு பிரச்சனையாகும். ஆய்வுகள் கருவில் உள்ள குழந்தையின் உடல் எடையை தரமான உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக அதிகரிக்க முடியும் என்று தெரிவிக்கின்றன. மருத்துவர்களும் சத்தான உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கலாம் என கூறுகின்றனர். எனவே கர்ப்பமாக உள்ள பெண்கள் ஆரோக்கியமான சத்தான உணவுகளை, அதாவது உங்களுக்கும் குழந்தைக்கு சேர்த்து சாப்பிட வேண்டியது அவசியமாகும். இந்த பகுதியில் குழந்தையின் உடல் எடையை எப்படி அதிகரிப்பது என்பது பற்றி இந்த பகுதியில் விரிவாக காணலாம். கருவில் உள்ள குழந்தையின் எடை. கருவில் உள்ள குழந்தையின் எடையை அல்ட்ரா ஸ்கேன் மூலமாக கணக்கிடலாம். இந்த ஸ்கேன் ஆனது கர்ப்ப காலத்தில் 3 முதல் 4 முறை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் செய்யப்படுகிறது. இந்த ஸ்கேன் மூலமாக கணக்கிடப்படும் குழந்தையின் எடையானது எப்போதும் 10% ஆகஸ்ட் இருக்காது. கருவிற்கு குறைந்த எடை ஏன்? வயிற்றில் வளரும் குழந்தையின் எடையானது குறைவாக இருந்தால் அதனை கவனமாக கண்காணிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும். குழந்தையின் எடை குறைவாக சில காரணங்கள் உள்ளன. அவை என்ன என்பது பற்றி காணலாம். 1. தாயின் எடை மிகவும் குறைவாக இருப்பது. 2. மோசமான உணவு பழக்கம். 3. IUGR Intrauterine Growth Restriction. 4. SGA Small for Gestational Age. 5. மரபு ரீதியான மாற்றம். 6. தாயின் வயது. 7. தாயின் முந்தைய மருத்துவ நிலை. குழந்தையின் உடல் எடை. கருவில் உள்ள குழந்தையின் உடல் எடை ஒவ்வொரு பருவத்திலும் எவ்வளவாக இருக்க வேண்டும் என்பது பற்றி காணலாம். 10வது வாரம் 4 கிராம். 15வது வாரம் 70 கிராம். 20வது வாரம் 300 கிராம். 25வது வாரம் 660 கிராம். 30வது வாரம் 1.3 கிலோ கிராம். 35வது வாரம் 2.4 கிலோ கிராம். 36வது வாரம் 2.6 கிலோ கிராம். 37வது வாரம் 2.9 கிலோ கிராம். 38வது வாரம் 3.1 கிலோ கிராம். 39வது வாரம் 3.3 கிலோ கிராம். 40வது வாரம் 3.5 கிலோ கிராம். ஆரோக்கியம் பாதிக்குமா? இந்த அட்டவணையானது உங்களது கருவில் உள்ள குழந்தை ஆரோக்கியமானதாக உள்ளதா என்பதை கண்டறிய உதவும். மேலும் குழந்தை உடல் எடை குறைவாக இருப்பது என்பது ஆரோக்கியமற்ற குழந்தை என்பதற்கான அர்த்தம் கிடையாது. எடை குறைவாக உள்ள குழந்தைகள் கூட எடை அதிகமாக உள்ள குழந்தைகளை விட ஆரோக்கியமாக இருக்கலாம். எனவே நீங்கள் பதற்றமடைய வேண்டாம். ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களது குழந்தையின் உடல் எடை குறைவாக இருக்க உங்களது மோசமான உணவு முறைதான் காரணமாக இருக்கும் என்றால் நீங்கள் இந்த உணவுகளை சாப்பிடுங்கள். குறிப்பு: புரோட்டீன் உணவுகள் ஆரோக்கியமான குழந்தையின் உடல் எடைக்கு பரிந்துரை செய்யப்படுகின்றன. நீங்கள் அதற்காக அதிகமாக கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள், கொழுப்பு உணவுகளை எடுத்துக்கொள்ளக் கூடாது. கர்ப்பமாக உள்ள ஒரு பெண்ணின் தினசரி புரோட்டீன் உட்கொள்ளல் அளவானது 80 கிராம் ஆகும். ஆனால் மருத்துவத்துறையில் உள்ள சிலர் இது அதிகமான அளவு என்று கூறுகின்றனர். இதனால் குழந்தை குண்டாக பிறக்க வாய்ப்பு உள்ளது எனவும் தெரிவிக்கின்றனர். முட்டை. மற்ற உணவுகளை விட முட்டையில் அதிகளவு புரோட்டீன் உள்ளது. கூடுதலாக இதில் போலிக் ஆசிட், கோலின் மற்றும் இரும்பு சத்து உள்ளது. தினமும் வேக வைத்து முட்டையை சாப்பிட்டு வந்தாலே கர்ப்பிணி பெண்களுக்கு போதுமானது. உலர்ந்த பழங்கள் மற்றும் நட்ஸ். ஆரோக்கியமான உடல் எடையை அதிகரிக்க போதிய அளவு காய்ந்த பழங்கள் மற்றும் நட்ஸ் வகைகளை சாப்பிட வேண்டியது அவசியமாகும். பல மருத்துவர்கள் கர்ப்பமாக இருக்கும் பெண்களை நட்ஸ் சாப்பிட வேண்டும் என கூறுகின்றனர். இந்த நட்ஸ்களில் பேரீச்சை, கருப்பு திராட்சை, அத்திப்பழம் போன்றவை அடங்கும். இவற்றை மாலை நேர ஸ்நேக்ஸ் ஆகஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட வேண்டும்.
பால். கர்ப்பிணி பெண்கள் தினசரி குறைந்தது 2 டம்ளர் அளவு பால் ஆவது குடிக்க வேண்டியது அவசியமாகும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் பால் ஒரு புரோட்டீன் ஆதாரமாக உள்ளது. தினசரி 200 முதல் 500 வரை மில்லி பால் குடிக்க வேண்டியது அவசியமாகும். பச்சை காய்கறிகள். பச்சை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்புச்சத்து, மெக்னீசியம் ஆகியவை உள்ளது. விட்டமின் ஏ ஆனது கண்பார்வைக்கு மிகவும் சிறந்ததாகும். இது குழந்தையின் சருமத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கவும் உதவுகிறது. மேலும் இது குழந்தை ஆரோக்கியமான உடல் எடையை பெறவும் உதவுகிறது. முழுதானிய உணவுகள். கண்டிப்பாக மைதா, சோள மாவு போன்றவற்றை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. முழு தானிய உணவுகளான கம்பு, பிரவுன் ரைஸ் போன்றவற்றை கட்டாயமாக்குங்கள். இவற்றில் புரோட்டீன், இரும்புச்சத்து, மெக்னீசியம், கார்போஹைட்ரேட்டுகள், நார்ச்சத்துகள் போன்றவை உள்ளன. இதனை குறைந்தது தினமும் 2 முறையாவது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டியது அவசியமாகும். மீன். மீன் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் ஆரோக்கியமான உணவாகும். இதில் கணிசமான அளவு ஒமேகா-3 உள்ளது. அது மட்டுமல்லாமல் அதிகமாக மெர்க்குரி இருக்கும் மீன்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. கருவின் ஆரோக்கியத்திற்கு மீன் உதவியாக இருக்கும். பருப்பு வகைகள். பருப்பு வகைகளை உணவில் கர்ப்பிணி பெண்கள் தினசரி 2 தடவைகளாகவது சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். சோயா பீன்ஸ், பட்டாணி போன்றவற்றில் புரோட்டீன் அதிகளவில் உள்ளது. எனவே இவற்றை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டியது அவசியமாகும். Thanks for watching.